Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CSSல இருக்க ஷேடோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஷேடோ அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நம்ம தரலாம். ஒன்று வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு தரலாம், இல்லை அப்படிங்கிறத நம்ம டெக்ஸ்ட்டுக்கு தரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஷேடோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு CSS யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் தரலாம், ஷேடோவை தரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு 4 பக்கமும் இருந்தது அப்படின்னா ஷேடோ அது வந்து பார்டர் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ ஷேடோ அப்படின்னா அது ஏதாவது 2 சைடு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி மேக் பண்ண அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ உங்களுக்கு எந்தெந்த சைட்ஸ் வேணுமோ ஏதாவது 2 சைட்ஸில் கொடுத்தா மட்டும்தான் அது பார்க்க ஷேடோ மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் 4 சைடும் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்க பார்டர் மாதிரி இருக்கும், ஆப்ஜெக்டோட பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த 2 சைட்ஸ் வேணுமோ அந்த 2 சைட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரைட் அண்ட் பாட்டம் தான் பார்க்க போகிறோம். தென் வந்து உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு மேலே அப் அண்ட் டவுனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மைனஸில் கொடுத்துக்கலாம். அதையுமே ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த சைட்ஸ் வேணுமோ அந்த 2 சைட்ஸ் பிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த தேர்ட் ஒன் எதுக்காக அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் பிளர் ஆகி வரணும். ஓகேங்களா? ஸோ பட்டையாகவே இருந்தது அப்படின்னா அது பார்க்க நமக்கு டெஃபினட்டாக பார்டர் மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஷேடோ அப்படின்னா ஒரு மாதிரி பிளரோட எஃபெக்டோட தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த தேர்ட் ஒன் பிக்சல். இப்போ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கலர். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆப்ஜெக்டோட ஷேடோ என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஷேடோ அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், அது எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேக் பண்ண அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்மளோட நோட் பேடுக்கு போயிடலாம். ஸோ நம்ம நோட் பேட் இங்கே இருக்குது. ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் என்ன அழுத்தி ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லா பேசிக் டேக்ஸையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ HTML ஓப்பன் பண்ணியாச்சு. தென் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேடோ பாக்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறீங்களா? ஸோ பாக்ஸ் அண்டர்ஸ்கோர் ஷேடோ அப்படின்ற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். தென் HTML எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTMLக்குள்ளே நம்மளோட ஹெட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஹெட்குள்ளே நம்மளோட டைட்டிலை மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு டைட்டில் வரணும். ஸோ டைட்டிலை க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம பேஜோட டைட்டிலை இந்த இடத்துல தந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம் தந்துக்கிறேன். தென் ஆஃப்டர் ஹெட்க்கு அப்புறம் நான் என்னோட பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி செக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் பாடி செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இன்டர்னல் மெத்தட் தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்மளோட ஸ்டைல் டேகை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டைல் டேகை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டைல் டேகை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஷேடோ எப்படி க்ரியேட் பண்ண அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமா? ஸோ நான் ஒரு டிவ் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி இந்த டிவ்வுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போய் ஸ்டைல் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸோ டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் தந்துடலாங்களா? ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் வந்து கிளாஸுங்கிறதுனால ஸோ டாட் கிளாஸோட நேம் என்னென்னா பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ டாட் பாக்ஸ் அப்படிங்கிறத நான் அதை கால் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே நான் இதுக்கு என்ன ஸ்டைல் வரணுமோ எழுதுகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஹைட் செட் பண்ணுறேன். ஸோ ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா ஒரு 100 பிக்சலில் வரணும். தென் எனக்கு வந்து வித் ஸோ எனக்கு வித் வந்து ஒரு 350 பிக்சல் வர சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 350 பிக்சல் கொடுத்தாச்சு. தென் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்ச் தரேன். ஓகேங்களா? ஸோ ஆரஞ்ச் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பேஜை ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட டிவ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இது இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து சென்டர் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக மார்ஜினும் பேடிங்கும் அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எப்படி அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார் போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே மார்ஜின். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் வந்து நான் 0 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஸ்பேசஸ் இருந்தது, கண்டென்ட்க்கு வெளியே இருந்த ஸ்பேசஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
ஸோ தென் நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்டார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டைல் வந்து அப்ளை ஆகாமல் உங்களுக்கு எதுக்கெல்லாம் காமனாக ஸ்டைல் அப்ளை ஆகணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே ரிமூவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட்க்கு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஐடியோ இல்லை வந்து கிளாஸோ வச்சு நீங்கள் தனித்தனியாக ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி வந்து ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே காமனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் பேஜில் அப்ளை ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேஜுக்கு போய் ஃபஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக அதாவது பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது சென்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து மார்ஜின் ஆட்டோ. ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ஸோ கொடுத்துட்டு பேஜை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் ஆட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு மார்ஜின் லெஃப்ட் தரேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு லெஃப்ட் வந்து ஒரு 250 பிக்சல் எனக்கு மூவ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ 250 மூவ் ஆக சொல்லியிருக்கேன். ஸோ பேஜை சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ நான் இனிமேல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 290 வரைக்கும் மூவ் ஆக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்னும் 350 கொடுத்துக்கலாம். ஸோ 350 மூவ் ஆக சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து என் பேஜுக்கு வந்து கொஞ்சம் சென்டராக இருக்குது. தென் வந்து என்னோடய பாக்ஸ் வந்து மேலேருந்து கீழே இறங்கணுமா. ஸோ இதுக்கு வந்து நான் மார்ஜின் டாப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேடுக்கு வந்துடலாம். நோட் பேடில் வந்துட்டு மார்ஜின் டாப் அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ நான் டாப் வந்து எவ்வளோ தூரம் தர சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 250 பிக்சல் நான் இறங்க சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னா சென்டராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா. ஸோ H1ல் ஒரு கண்டென்ட் தரேன். H1 டேகை ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் LM டெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ LM டெக்ஸ்ட் அப்படின்னு தந்துட்டேன். ஸோ இப்போ பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இந்த டிவ்க்குள்ளே வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா இந்த ஸ்டார் அப்படிங்கிறது காமன் ஃபார் எவ்ரி திங். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல் தரேன். தந்து சேவ் பண்ணிவிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்னும் கூட பிக்சல் அதிகப்படுத்தலாம். 60 பிக்சல் தரேன். ஓகேங்களா. ஸோ 60 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேடிங்கை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மார்ஜின் டிஃபால்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி கண்டென்ட்க்கு இன்னும் சைடும் டிஃபால்ட்டாக எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பேடிங் 5 பிக்சல் அப்படின்னு தரேன். ஓகேங்களா. ஸோ 5 பிக்சல்னு தந்திருக்கேன். ஸோ என் கண்டென்ட் லைட்டாக மூவ் ஆகிருக்கு. ஸோ நான் 4 சைட்லேருந்து எனக்கு 5 பிக்சல் மூவ் ஆக சொல்கிறேன். ஸோ 5 பிக்சல் ஸோ மூவ் ஆக சொல்லியாச்சு. பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே. ஸோ 5 ரைட் லெஃப்ட் சைட் மட்டும் ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் லெஃப்ட் சைட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட்டில் 10 பிக்சல் வேணும். ஸோ பேடிங் லெஃப்ட். ஓகேங்களா. ஸோ பேடிங் லெஃப்ட்டில் எனக்கு 10 பிக்சல் மூவ் ஆக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ தென் வந்து பேடிங் டாப் கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஸோ பேடிங்கில் டாப். ஓகேங்களா. ஸோ டாப்பில் ஒரு 10 பிக்சல் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ பார்க்க நம்ம கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் சென்டராக இருக்க மாதிரி இருக்குங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடோ மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட லைட் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம ஷேடோ இந்த பக்கம் விழுகும். ஓகேங்களா. ஒருவேளை லைட் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா ஷேடோ இப்படி விழுகும். ஸோ நம்ம 2 வித ஷேடோவையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஷேடோ வேணும் அப்படின்னா அதுக்கோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து என்னென்னா பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ. ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் ஷேடோ விழுக போகுது அப்படின்னா என்னோட ரைட் சைட்லையும் பாட்டம் சைட்லையும் தான் ஷேடோ விழுக போகுது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு 30 பிக்சல் ரைட் சைடுக்காகவும் தென் வந்து ஒரு 35 பிக்சல் வந்து பாட்டம்காகவும் மூணாவதாக நான் என்ன தரேன் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் எனக்கு பிளர் ஆகணும் இது 2 மட்டும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன். தெரியுதுங்களா. ஸோ என் கண்டென்ட் வந்து நான் கொடுத்த பிக்சல் அதாவது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கொடுத்துருக்கேன்னா ஸோ ஷேடோ அப்படின்னா ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து லைட்டாக கீழே டவுன் ஆகி தான் விழுகும். அதனால தான் ஷேடோ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எனக்கு வந்து கீழே கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஷேடோ வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தா ஷேடோ மாதிரி இல்லை, ஒரு டிவுக்கு பின்னாடி இன்னொரு டிவ் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன கலரில் ஷேடோ வரணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த ஷேடோ வந்து எவ்வளோ தூரம் அளவுக்கு பிளர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம 3rd பிக்சலில் தரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா
ரைட் சைடில் வர பிக்சலுக்கு தந்தோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பிக்சலுக்கு தந்தோம். தேர்ட் ஒன் வந்து இது ரெண்டுமே எவ்வளோ தூரம் எனக்கு பிளர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதை தான் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து 20 பிக்சல் எனக்கு பிளர் ஆகணும். ஸோ பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ தெரியுதுங்களா, ஷேடோ அப்படிங்கிறது இப்படி தானே இருக்கும், முன்ன கொடுத்த மாதிரி இருக்காது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று அது வந்து டிவ்வுக்கு மேலே டிவ்வாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் இன்னும் கூட கொஞ்சம் பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 25க்கு நான் இதை பிளர் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ 25 அளவுக்கு நான் பிளர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை என்ன கலரில் எனக்கு பிளர் ஆகி வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து கோல்டு கலரில் எனக்கு பிளர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ கோல்டு அப்படின்னு கொடுத்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் ஆரஞ்சு கலர். ஸோ என் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் கோல்டு கலரில் ஒரு ஷேடோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து மேலே வேணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ எனக்கு ரைட்டில் பாட்டமில் என் ஆப்ஜெக்ட்டுக்கு ஷேடோ வேணும், மேலே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மைனஸில் கொடுங்க நீங்கள் கொடுத்த வேல்யூவை. ஸோ -13ம் -35யும் கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ரைட் அண்ட் பாட்டம்காகவும், மைனஸில் கொடுத்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் லெஃப்ட்டுக்கும் போயிடும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே எப்பயும் போல் இந்த இடத்துல நமக்கு உங்களுக்கு நோட்ஸ் தரேன். ஸோ இந்த இடத்துல நோட்ஸ் தரேன். ஸோ என்னது அப்படின்னா ஸோ பாக்ஸ் ஷேடோ. ஸோ இந்த செஷனில் 2 புதுசாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஷேடோ ஓகேங்களா, இன்னொன்று வந்து இந்த ஆல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இந்த ஆல் வந்து எதுக்காக அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், காமனாக சில இடத்துல ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட்ஸ் தரேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரைட்காக ஓகேங்களா. ஸோ ரைட் சைட், தென் வந்து லெஃப்ட் சைட், ரைட் தென் பாட்டம். அப்புறம் வந்து எவ்வளோ தூரம் பிளர்னஸ் கிடைக்கணும், பிளர் எஃபெக்ட். ஸோ பிளர் எஃபெக்ட், தென் வந்து பிளர் கலர் நேம் ஓகேங்களா. ஸோ கீழே நான் இன்னொரு டைம் எழுதுறேன். ஸோ பாக்ஸ் ஐஃபன் ஷேடோ ப்ராப்பர்ட்டி நேம் போட்டுட்டு எனக்கு ஒரு 20 பிக்சல் ரைட்லேயும் 30 பிக்சல் லெஃப்ட்லேயும் எனக்கு ஒரு 15 பிக்சலில் பிளர் ஆகியும் கிடைக்கணும். தென் வந்து எனக்கு அது ஆரஞ்சு கலரில் இருக்கணும். ஸோ ஆரஞ்சு வேணால் ரெட் கலரில் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் லெஃப்டில் உங்களுக்கு எஃபெக்ட் தரும் ஓகேங்களா. ஸோ டாப் அண்ட் லெஃப்டில் எஃபெக்ட் தரும். இதுவே வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நார்மலாக மீன்ஸ் ப்ளஸ் தான் ஓகேங்களா. ஸோ நார்மலாக மீன்ஸ் ப்ளஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ரைட் ஹேண்ட் ஓகேங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் பாட்டமில் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தென் வந்து இந்த ஸ்டார் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னா ஃபார் ஆல் ஸ்டைல். ஒரு ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஒரு பேஜில் ரிப்பீட்டே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டைல் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஷேடோவை ப்ளஸ்லேயே வச்சுக்கிறேன். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தா தான் எனக்கு வந்து கரெக்டான ஷேடோ மாதிரி இருக்குது ஓகேங்களா. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் மேலே வராது, சில ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் உங்கள் கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேடோவை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கண்டென்ட்க்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து இந்த ஷேடோவையும் இந்த ஸ்டார் ஆல் ப்ராப்பர்ட்டியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.